தேவன் தேடுங்கள் என்று சொன்னது எவ்வளவு ஆழமான விஷயம். இயேசுவின் கல்லறைக்கு 2 சீஷர்கள் செல்கிறார்கள். கல்லறை திறந்திருந்தது. அதை பார்க்கிறார்கள். கல்லறை காலியாக இருந்தது என்று அவர்கள் கண்டார்கள். அவ்வளவுதான். இது முதல் படி. 2வது சீஷன் உள்ளே சென்று திரை சிலைகள் வைக்கப்பட்டிருந்ததையும் கண்டான். அவ்வளவுதான். பின்னாடி வந்த மற்றொரு சீஷன் தலைச்சீலை தனியே இருப்பதை கண்டு விசுவாசித்தான். இது 3 நிலை. கல்லறை திறந்திருப்பதை கண்டார், திரைச்சீலை கழட்டி வைக்கப்பட்டிருப்பதை கவனித்தார்கள், தலைச்சீலை மட்டும் தனியாக சுற்றி வைக்கப்பட்டிருப்பதை கண்டு விசுவாசித்தார்கள். சத்தியத்தை தெளிவாக அறியாத வரைக்கும் அதனால் பயனில்லை. கல்லறை திறந்திருக்கிறது என்று சொன்னால் அதனால் பயனில்லை. நாம் வேதத்தை படிப்பதனாலே ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. 2ஆம் நிலை, வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை கவனிக்கிறோம், அவ்வளவுதான். முழு கிறிஸ்தவமும் இந்த 2 நிலைக்குள் தான் இருக்கிறது. 3ஆம் நிலை, அவர் தனியே சுற்றி வைப்பதை குறித்து அவனுக்கு தெளிவு உண்டாயிற்று. ஒரு அடையாளம், அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற நிச்சயம், தேவ வார்த்தை நிறைவேறும் என்ற நிச்சயம் இருந்தாலும் அவர்கள் திரும்ப அவன் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அந்த தனிப்பட்ட ஒரு மாற்றம் விசுவாசித்த ஒருவனிடம் தெளிவு உண்டாயிற்றே ஒழிய இது மற்றவர்களுக்கு பரவாது. இது வெட்ககரமானது. அந்த வெளிப்பாட்டினால் பயன் ஒன்றும் இல்லை. அங்கு நின்று கொண்டிருக்கிற பெண் மரியாள் அழுது கொண்டிருக்கிறார். இயேசு பேசுகிறார், அவள் அழுது கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. அப்போதுதான் மரியாளே என்று இயேசு அழைக்கிறார். தான் எழுந்ததை தன் சீஷர்களுக்கு அறிவிக்கும்படிக்கு சொல்லுகிறார். வேதத்தில் வெளிப்பாடு ஆண்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. பிரசங்கிக்க வேண்டிய வேலையும் ஆண்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஆண்கள் அந்த வேலையை செய்யாத போது பெண்கள் அந்த வேலைக்கு வருகிறார்கள். அவள் வெளிப்பாடை பெறுகிறார்கள். இந்த 2 பேரும் போய்விட்டார்கள் தனித்தனியே தன் வீட்டிற்கு. தபேராள் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி. ஆண் செய்ய வேண்டிய வேலையை இவள் செய்கிறார். எதிரியை இவள் ஆணியை எடுத்து அவன் நெற்றியில் அடித்து கொள்ளுகிறார். இது பெண்கள் செய்கிற வேலை அல்ல. ஆனால் வெளிப்பாடு பெண்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. காரணம், தேடுகிறாள். அவள் இயேசுவின் சரீரத்தை கண்டுபிடிக்காமல் போக மாட்டாள். எங்கே போயிற்று? கல்லறை திறந்திருக்கிறது, எங்கே போயிற்று? ஏக்கம், கவலை. இவர்களுக்கு திறந்திருக்கிறதை கண்டார்கள். ஒருவன் மட்டுமே, பேதுரு விசுவாசித்ததாக அங்கு சொல்லப்படவில்லை. இவளுக்கே கட்டளை கொடுக்கப்படுகிறது, சகோதரர்களுக்கு போய் சொல். தேடி கண்டுபிடித்து விட்டார் இயேசுவை. இப்போது இவள் உலகத்திற்கு யாரும் புரிந்து கொள்ள முடியாத சத்தியத்தை சொல்ல போகிறார். இதுதான் ஞானம். ஞானம் கிடைக்கும் வரை தேட வேண்டும்.